வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி கன்னி லக்னத்தை பற்றிய பொதுவான பலன்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கன்னி லக்னம் புத பகவானின் ஆதிக்கம் பெற்றவங்க, சாமர்த்தியசாலிகள், சமய சாதுரியம் பெற்றவர்கள். இவர்கள் பொதுவாக நுண்ணறிவு மிக்கவர்கள், விசித்திரமானவர்கள். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்கள் சமையல், மேலும் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபேஷன் டிசைனிங் எல்லா துறைகளிலும் தலை சிறந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கன்னி லக்னத்து பெண்கள் தான். திறமையால் ஆதாயம் அடையக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுக்கு அழகுணர்ச்சி அதிகம். அறிவானவர்கள், அழகானவர்கள், கணிதம் சார்ந்த துறைகளில் புத்தி கூர்மையுடன் இருப்பவர்களும் இவர்கள்தான். துரிதமாக செயல்படுபவர்கள், பகையாளியை கூட நட்பாக வச்சுக்குவாங்க. ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் இவங்க இறங்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சை குறைக்கிறது இவங்களுக்கு நன்மையை தரும். வெளியூரில் இவங்க வசித்தா வளர்ச்சி இருக்கும். அதே சமயம் உள்ளூரிலேயோ உள்நாட்டிலோ உள் மாநிலங்களையோ வசித்தா கடன் தொகை தான் அதிகமாகும். இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தால் அதில் வழக்கு, வம்பு, வில்லங்கம் போன்றவையெல்லாம் இருக்கும். மேலும் இவங்க பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு நல்லது தரும். இவங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியன்கிறதுனால எலும்பு, மூட்டு, ஜாயின் பெயின்லாம் வரும். அதிகமாக பயணம் செய்வாங்க, நகைச்சுவை உணவுடன் இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பு மிக்க மனைவி தான் இவங்களுக்கு அமைவாங்க. எதிரிகளை நேரடியாக எதிர்க்காம தனது புத்தி சாதுரியத்தினால மறைமுகமாக எதிர்ப்பாங்க. மென்மையானவர்கள், சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறமை இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றின கவலை அதிகமாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க. இவங்க பேச்சில் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. தன்னுடைய குழந்தைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க ஆண்களாக இருந்தால் இவங்களுக்கு பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு துறைகள், அதாவது டெலிகம்யூனிகேஷன், இது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப நிபுணராக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்க பொதுவாக செலவு செய்கிறத குறைக்கணுங்க. இவங்களுடைய ராசியான நிறம் பச்சை. ராசிக்கல் பச்சை மரகதக்கல். நன்றி, வணக்கம்.